வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2016 மே மாதம் 30ஆம் தேதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தும் போது குறிப்பாக கால்நிலை மாற்றம் குறித்தான தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக கடந்த வாரம் இலங்கையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு குறித்தான தகவல்களும் அதன் போது ஏற்பட்ட மீட்பு பணிகள் தொடர்பான தகவல்கள் உள்ளடங்கியிருக்கின்ற அதே நேரம் மீண்டும் நாட்டில் சீரற்ற கால்நிலை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் பதிவாகி இருக்கின்றன இன்றைய பத்திரிகைகளில். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. காலி மாவட்டத்தில் பல்வேறு பிரதேசங்களில் வெள்ளம், இயல்பு நிலை பாதிப்பு, வீதிகளும் நீரில் மூழ்கின என்பதாக ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. தென்பகுதியில் தற்போது மழை பெய்து வருவதாலும் இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியினூடாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் நிலவிய சீரற்ற கால்நிலையினால் மண் சரிவு, வெள்ள அபாயத்திற்கு முகம் கொடுத்த பல குடும்பங்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் நிம்மதியற்ற வாழ்க்கை தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. அதேவேளை காலி மாவட்டத்தில் பல இடங்களில் பகுதிகளில் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் கூட அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது அந்த செய்தி. அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையின் பல செய்திகள் இதனோடு தொடர்பட்டதாக இடம்பெடுத்திருக்கின்றது. அவசர காலம் பொதியை தயார் நிலையில் வைத்திருங்கள் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அனர்த்த அபாய பகுதியில் உள்ளோருக்கு அறிவுறுத்தல் என்பதாக அரசு விடுத்திருக்கின்ற கோரிக்கையாக அந்த பிரதான செய்தியை தந்திருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகை 3000 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டன என்பதாக உபத்தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அவசர நிலைமைகளின் போது உடனடியாக வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய வகையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் மருந்து வகைகள் அடங்கிய பொதிகளை எவ்வேளையில் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அனர்த்த அபாயங்கள் காணப்படும் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவல் தொடர்ந்து செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இந்த அடிப்படையில் கல்வி சான்றிதழ்கள், வீட்டுக்காணி உறுதிப்பத்திரங்கள், பணம், நகை போன்றவற்றை இவ்வாறு தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மண் சரிவு அபாய பகுதிகளில் தினமும் இராணுவத்தினர் ரோந்து என்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மண் சரிவு அபாயம் நிலவும் பகுதிகளில் நாளாந்தம் இராணுவத்தினர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. மண் சரிவு ஏற்படக்கூடும் என தேசிய கட்டிட ஆராய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற 6 மாகாணங்களில் இந்த இராணுவத்தினர் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். அதே நேரம் 10,000 மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத அவல நிலை என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் சப்ரகமுவில் 30 பாடசாலைகள் மூடப்பட்டன என்பதாக உபத்தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. சப்ரகமு மாகாணத்தில் உள்ள 38 பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்ந்து மாகாணத்துள்ள 23 பாடசாலைகளில் தஞ்சம் பூண்டிருப்பதனால் அந்த பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுவதாக குறித்த மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அரநாயக்கவில் காணாமல் போன 100 பேரும் இறந்துவிட்டனர் என்பதாக இன்னும் ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளில் கட்டவிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கேகாலை மாவட்டத்தில் அரநாயக்க பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பாரிய மண் சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களில் 100 பேர் இறந்திருக்கலாம் என அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது மீட்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதாகவும் அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியும் கூட இதனோடு தொடர்புபட்டதாகவே காணப்படுகின்றது. தொடரும் மோசமான கால்நிலை, 5 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்தி தந்திருக்கின்றது. 3000 பேர் இடம்பெயர்வு என்பதாக உபத்தலைப்பட்டிருக்கின்றது. தொடரும் மோசமான கால்நிலையால் நாட்டில் 5 மாவட்டங்களில் தொடர்ச்சியான மண் சரிவு அபாயம் எதிர்நோக்கியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. மண் சரிவு அச்சுறுத்தல் காரணமாக மேலும் 3000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் களுத்துறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு 39 குடும்பங்கள் பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை எதிர்வரும் நாட்களில் நாட்டில் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக கால்நிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. களுத்துறை, காலி மாவட்டங்களில் கடும் மழை, 6000 பேர் பாதிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி தந்திருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகை. கழனி கங்கை நீர்மட்டம் 5 அடிக்கு மேல் சென்றால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதாக ஒரு தகவலையும் தந்திருக்கின்றது. கழுகங்கை, நில்வலா கங்கை மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் இருக்கின்ற மேலும்
சில கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதனாலே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று முன்தினம் நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்ததால் இந்த ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கின்றது என்பதாக அந்த தகவல் தொடர்ந்தும் செல்கின்றது. எனினும் மழை குறைந்ததன் காரணமாக இந்த ஆறுகளின் நீர்மட்டம் நேற்று குறைவடைந்ததாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அச்சுறுத்தல் நீங்கியிருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களில் பெய்த கடும் மழையால் சுமார் 6000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதாக அந்த தகவல் தொடர்ந்து செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் தமிழ் மிரர் பத்திரிகையும் கூட பிரதான செய்தியாக அந்த செய்தியை வடிவமைத்திருக்கின்றது. 4 வகையான அனர்த்தங்கள் குறித்து கடும் அபாயம் என்பதாக அந்த தகவலை தந்திருக்கின்றது. இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகை நாட்டில் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்ற மோசமான வாழ்நிலை தொடர்பில் நீடிக்குமாயின் 5 மாவட்டங்களில் உள்ள 26 பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்கள் 4 வகையான அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கண்டி, ரத்னபுரி, நுவரெலியா, கேகாலை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது என்பதாக அந்த தகவலை நாம் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அனர்த்த பொதி தயாரா என்பதாக நாம் ஏற்கனவே தந்த செய்தியை தமிழ் மிரர் பத்திரிகையும் கூட கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் சிறப்பு தலைப்பு பகுதியில் ஒரு செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. மஸ்கெலியா காட்மோர் கல்கந்த தோட்ட பகுதியில் பாரிய மண் சரிவு என்பதாக ஒரு தகவலை தந்திருக்கின்றது. மஸ்கெலியா காட்மோர் கல்கந்த தோட்ட பகுதியில் நேற்று பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக மஸ்கெலியா போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த அனர்த்தத்தினால் 47 குடும்பங்களைச் சேர்ந்த 200 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் சிங்கள ஆங்கில பத்திரிகைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஹந்தானே அக்ர தஹயாக் நாய என்பதாக திவேன பத்திரிகை புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி தந்திருக்கின்றது. ஹந்தான பிரதேசத்தில் 10 ஏக்கர் பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய திவேன பத்திரிகையில். அதே நேரம் பல துணக்கட்ட கால மாத்திரட்ட அத கிகுரும் வெசி என்பதாக இன்னும் ஒரு தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 3 மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை பிரதேசங்களில் இன்று கடுமையான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கால்நிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்ற கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய திவேன பத்திரிகையில் நாம் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகையின் பிரதான செய்திகளாக 2 செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. கண்டி, ரத்னபுரை, நுவரெலி, கேகாலை, களுத்துறை ஆகிய பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாக தினமின பத்திரிகை அந்த செய்தி தந்திருக்கின்றது. நாயம் தர்ஜன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கின்றது. புத்கலையன் துந்தாஹக் ஆரக்ஷக ஸ்தான வெத்த என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகையில் 3000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. 5 மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாக தினமின பத்திரிகை தந்திருக்கின்றது. ஹந்தான இருத்தலை புத்கலையன் திதாஹக் ஜீவித அவதானமே என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹண்டான பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறித்த ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மலையொன்று சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இதனால் 2000 பேருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது தினமின பத்திரிகையில். அதே நேரம் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஹந்தான அண்டர் லேண்ட்ஸ்லைட் த்ரெட் என்பதாக அந்த செய்தியை தந்திருக்கின்றது இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையும் கூட. பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. போலீஸ் காணி அதிகாரங்கள் புதிய கோணத்தில் பரிசீலிப்போம் என்கின்றார் விஜயதாச என்பதாக வீரகேசரி பத்திரிகை இன்றைய பிரதான செய்தியை தந்திருக்கின்றது. பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாம் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையினுடைய 1978ஆம் ஆண்டின் 2வது குடியரசு யாப்பை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அந்த யாப்பிலே இப்பொழுது இதுவரையிலும் 19 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதிலே 13ஆம் திருத்தம் என்பது மிக முக்கியமானது ஒரு திருத்தம். 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த 13ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 13ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் தேசிய ரீதியிலான இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அதாவது வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு போதிய அளவான அதிகாரங்கள் வழங்கப்படாமல் அதிகாரங்கள் உரிமைகள் என்பன இந்த அரசாங்கங்களால் மறுக்கப்பட்டதன் காரணமாக இந்தியா தலையீடு செய்து இந்த அதிகாரங்களை பரவலாக்கம் செய்வதனூடாக பகிர்ந்தளிப்பதனூடாக தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அன்றைய காலகட்டத்திலே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த JR ஜெயவர்தன அதே போன்று இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி ஆகிய இருவருக்கும் இடையிலே ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பல்வேறு விடயங்கள் இங்கே அமலுக்கு வந்தன. அதில் 13ஆம் திருத்தச் சட்டம் ஒரு விடயம். அதே போன்று அதனை ஒட்டியதாக பாராளுமன்றத்திலே மாகாண சபை முறைமையும் உருவாக்கப்பட்டது.
இந்த மாகாண சபை முறைமையிலும் அதே போன்று இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்திலும் இருக்கின்ற மிக முக்கிய விடயங்கள் என்னவென்றால் மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்பட்டதுதான். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது மாகாணங்களை எடுத்து பார்த்தால் பாடசாலைகள் கல்வி என்பது மாகாணத்திற்கு கீழ் வருகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அதே போன்று உட்கட்டமைப்பு அபிவிருத்தி சுகாதாரம் போன்ற விடயங்கள் எல்லாம் மாகாண சபைக்குள் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களின் ஊடாக மாகாண சபைகளின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கும் வகையில் அந்த திருத்தம் 13வது திருத்தச் சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இத்தோடு சேர்த்து ஒரு மாகாண சபைக்கு உட்பட்டதாக அதனுடைய எல்லைக்கு உட்பட்டதான காணி அதிகாரமும் கூட மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த போலீஸ் அதிகாரமும் கூட மாகாண சபைக்கு அரசியல் அமைப்பு நூடாக வழங்கப்பட்டிருந்தாலும் கூட 1987ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் இந்த போலீஸ் காணி அதிகாரங்கள் மாகாண சபைக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். சாதாரணமாக ஒரு அரசியல் யாப்பிலே இருக்கின்ற ஒரு விடயம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது முடியுமா என்பதான கேள்வி மிக காத்திரமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நாம் பதிலை கண்டடைந்தே ஆக வேண்டும். இப்பொழுது நாங்கள் அரசியல் யாப்பை எடுத்து பார்க்கின்ற போது அரசியல் யாப்பிலே பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஒற்றையாட்சி நாடு என்பதும் கூட அரசியல் அமைப்பில் வரையப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். அவ்வாறு இருக்கின்ற போது ஒற்றையாட்சி என்கின்ற கொள்கையை தாண்டி நாங்கள் வேறொரு கொள்கைக்கு செல்ல முடியுமா? அது அரசியல் யாப்பை மீறுகின்ற முரண்பாடான ஒரு விஷயமாக மாறக்கூடும். அதே போன்றுதான் பல விடயங்கள் அரசியல் யாப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் யாப்பில் சொல்லப்பட்ட ஒரு விடயங்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்வது என்பதே ஒரு அரசியல் யாப்பை நாங்கள் மதிக்கவில்லை அல்லது சட்டத்தை மீறுகின்றோம் என்பதான ஒரு மாபெரும் குற்றத்தை எம் மீது சுமத்துவதாக அமையும். அவ்வாறு பார்க்க போவோமாக இருந்தால் 87ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரையிலும் நாம் பார்க்கின்ற போது இந்த அரசியல் யாப்பில் உள்வாங்கப்பட்ட போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் வழங்கப்படாமல் இருப்பதற்கான மிகப்பெரிய குற்றத்தை இந்த இலங்கையிலே ஆட்சி செய்து வருகின்ற அரசாங்கங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் என்பது என்ன என்பது குறித்தான பெரிதான புரிதல் இன்று தென்பகுதியிலே இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பலமுறை நிகழ்ச்சிகளில் சொல்லி இருக்கின்றோம். அதிகமான இனக்குழுமங்கள் வாழ்கின்ற ஒரு தேசத்திலே அந்த இனக்குழுமங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பிளவுகளை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சரியானதொரு வழியாக மார்க்கமாக சமஷ்டி கருதப்படுகின்றது. இன்று சுவிட்சர்லாந்தை எடுத்துக்கொள்ளலாம், அண்மைய நாடான இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம். இதே போன்று பன்முக சமூகம் கலாச்சாரம் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே எல்லோரும் அதிகாரங்களை பரவலாக்கம் செய்து கொண்டு தேசிய உணர்வுடன் வாழ்வதற்கான சிறந்த வழிமுறையாக சமஷ்டி சொல்லப்படுகின்ற போதும் கூட இலங்கையிலே சமஷ்டி என்பது இந்த நாட்டை பிரிவினைக்குட்படுத்துகின்ற ஒரு விடயமாக இன்றும் பேசப்படுகிறது. குறிப்பாக மக்கள் மத்தியிலோ அல்லது பொது எதிர்க்கட்சிகள் மத்தியிலோ இத்தகைய கதையாடல்கள் வருவது இயல்பான ஒரு விடயம். ஆனால் அரசாங்கத்துக்குள்ளேயே இந்த சமஷ்டி குறித்தான தெளிவு இல்லாமல் இருப்பது எவ்வளவு வேதனையான ஒரு விடயமோ அவ்வளவு வேதனையான ஒரு விடயம்தான் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தொடர்பான ஒரு தெளிவின்மை காணப்படுவது. அதாவது யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கின்ற போதும் நாட்டையே பிரித்து கொடுத்ததாக ஆகிவிடும் என்பதான ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதே போன்று காணி அதிகாரம் என்பதும் நாட்டை பிரித்து கொடுப்பதாக ஆகிவிடும் என்பதான விடயங்கள் சொல்லப்பட்டன. உண்மையிலே அவ்வாறு நாம் நோக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அந்த கருத்தை நாங்கள் யுத்தம் வரையிலும் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டாலும் கூட 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவுற்று இப்பொழுது 6-7 வருடங்களாகிவிட்டன. இந்த வருடங்களுக்குள்ளேனும் இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் வழங்கப்படுவதிலே யாரேனும் அக்கறை காட்டினார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டை அதாவது இந்தியாவை நாம் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவிலே பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாநிலங்களுக்கு உச்சபட்ச அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த சமஷ்டி முறைமை என்று பார்க்கின்ற போது முக்கிய பொறுப்புகள் தொடர்பாக மத்திய அரசு அதிகாரங்களை வைத்திருக்கும். தேசிய பாதுகாப்பு தொடர்பாக, அதே போன்று வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பாக, அதே போன்று பண உருவாக்கங்கள் தொடர்பாக எல்லாம் மத்திய அரசிடம் அதிகாரங்கள் இருக்கும். அதே நேரத்தில் மாநில அரசாங்கங்களுக்கு கீழே இந்த கல்வி சுகாதாரம் அதே போன்று உட்கட்டமைப்பு விருத்தி போலீஸ் காணி அதிகாரங்கள் என்பன வழங்கப்படும். இப்பொழுது நாங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அந்த மாநிலத்துக்கு கீழ்தான் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் தேசிய பாதுகாப்பு என்கின்ற ரீதியிலே இராணுவம் மத்திய அரசாங்கத்திற்கு கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும். எனவே இலங்கையிலும் அத்தகையதொரு நிலையை ஏற்படுத்தும் விதமாகத்தான் 13ஆம் திருத்தச் சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்பொழுது வடக்கு மாகாணமாக இருந்தால் வடக்கு மாகாணத்திற்கு கீழே போலீஸ் அதிகாரம் இருக்கும். மாகாணத்தின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் இந்த போலீஸ் நிர்வாகம் அங்கே கட்டமைக்கப்படும். அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இதன் ஊடாகவே கட்டமைக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படும். இதில் எந்த ஒரு பாரிய மாறுதலோ அல்லது பாரிய தவறொன்று நடைபெறுவதற்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. அதே போன்றுதான் காணி விவகாரமும் ஒரு மாகாணத்திற்கு உட்பட்ட ஒரு காணிக்கான முழு அதிகாரமும் அந்த மாகாண சபைக்கே இருக்கு என்பதாக எம்முடைய அரசியல் அமைப்பு உறுதிப்படுத்தி இருந்த போதும் கூட இன்று வரையிலும் அது வழங்கப்படவே இல்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். அது மாத்திரமல்லாமல் அரசியல் அமைப்புக்கு முரணான சில நீதிமன்ற தீர்ப்புகளும் இங்கே இலங்கையில் வழங்கப்படுவது மிக மிக வேதனைக்குரிய ஒரு விடயம் என்று சொல்லலாம். சோலமுத்து ராசையா என்கின்ற கண்டி நகரில் இடம்பெற்ற ஒரு வழக்கு தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது கூட அங்கே
ஒரு காணி தொடர்பான பிணக்கு எழுந்தபோது இந்த காணியை ஆளுகின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கே இருக்கு என்கின்ற ரீதியில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்ற தீர்ப்புகளூடாக, பாராளுமன்ற நடவடிக்கைகளூடாக, அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்களுக்கூடாக போலீஸ் காணி அதிகாரங்கள் மாகாண சபைக்கு வழங்கப்படாத ஒரு நிலை என்பது அரசியல் அமைப்பில் உள்ள ஒரு ஏற்பாட்டை நாம் இங்கே ஏற்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றோம் என்பதான ஒரு துரதிர்ஷ்டமான நிலையை இலங்கையில் மீண்டும் மீண்டும் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் சமகாலத்தை எடுத்து பார்த்தால் தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பிலே இந்த புதிய ஆட்சி அதிக அக்கறை காட்டுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக சர்வதேசத்தினுடைய கவனத்தையும் நன்மதிப்பையும் இலங்கை பெற்று வருகின்றது. இத்தகையதொரு சூழ்நிலையில் தான் நீதி அமைச்சர் நேற்றைய தினம் சில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது போலீஸ் காணி அதிகாரங்கள் தொடர்பாக புதிய கோணத்தில் பரிசீலிப்போம் என்பதான ஒரு கருத்தினை அவர் முன்மொழிந்திருக்கின்றார். எனவே அவருடைய இந்த கருத்தை நாம் பாராட்ட வேண்டும். இலங்கையிலே புதியதொரு அரசியல் யாப்பு உருவாக்கப்படுவது தொடர்பாக இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் நீதி அமைச்சர் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக 6 உபகுழுக்களும் அதே போன்று ஒரு நிறைவேற்று குழுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிறைவேற்று குழுவும் உபகுழுக்களும் சேர்ந்து மக்களினுடைய கருத்துக்களும் கேட்டறியப்பட்டு புதிய ஒரு அரசியல் யாப்பு உருவாக்கப்படும் விடயங்களிலே இப்பொழுது மும்முரமாக இருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாகவும் தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது தொடர்பாகவும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் நாங்கள் உள்வாங்கி அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க இருக்கின்றோம். இருபக்க பேச்சுவார்த்தைகள் நடாத்துவதற்கும் அரசாங்கம் தயாராகவே இருக்கின்றது. தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வினை எப்படியேனும் கண்டடைவது என்கின்ற விடயத்தில் அரசாங்கம் உறுதியாகவே இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூட இந்த 6 உபகுழுக்களில் ஒரு உபகுழுவின் தலைவராக கூட இருக்கின்றார். எனவே இந்த போலீஸ் காணி அதிகாரங்கள் என்பதுதான் இப்பொழுது பாரிய பிரச்சனையாக தேசிய இன பிரச்சனையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது சிறுபான்மைகள் கோரியும் கொடுக்கப்படாத விடயங்களாக இருக்கின்றன. இவை தொடர்பாக நாங்கள் புதிய கோணத்தில் சிந்திப்பதற்கும் பரிசீலிப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதான ஒரு கருத்தினை நீதி அமைச்சர் தெரிவித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்று சொல்லலாம். அதே போன்று இந்த இடத்திலே நாங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். அவர் இப்பொழுது G7 மாநாட்டிற்காக ஜப்பானிற்கு சென்று மீண்டும் நாடு திரும்பி இருக்கின்றார். G7 மாநாட்டிலே அனைத்து சர்வதேச தலைவர்கள் முன்னிலையிலும் அவர் உறுதியளிக்கின்ற போது இலங்கையினுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக பேசுகின்ற போது இலங்கையிலே சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் பாடுபடுகின்றோம். அதேபோடு உண்மை நிலையை கண்டறிவதற்கான குழுவையும் ஒரு பொறிமுறையும் அமைத்து நீதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் செய்து வருகின்றது என்பதான உறுதிமொழிகளை அங்கே அளித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் நேற்று அவர் நாடு திரும்புவதற்கு முன்பதாக நேற்று முன்தினம் ஜப்பானில் உள்ள இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றுகின்ற போதும் மிக கவனமாக சில வார்த்தைகளை அவர் அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக இலங்கையிலே இந்த காணி பிரச்சனை தொடர்பாக அவர் சில வார்த்தைகளை அந்த சர்வதேச மாநாட்டிற்கு சென்று அங்கே பேசியிருப்பது அவர் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குவதில் அக்கறை காட்டுகின்றார் என்பதையே காட்டுகின்றது. ஜனாதிபதி அங்கே உரையாற்றுகின்ற போது நாம் சாதாரணமாக ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் தனி மனிதன் தன்னுடைய காணியை இன்னும் ஒருவருக்கு விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டான். அல்லது யாராவது ஒருவர் அத்துமீறி நுழைந்தோ அபகரித்து கொண்டிருந்தால் தன்னுடைய சொந்த காணியை அவ்வாறு அபகரித்து கொண்டிருப்பதை எவருமே இந்த நாட்டிலே பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் யுத்த சூழ்நிலை காரணமாக 27 வருடங்கள் இந்த மக்கள் தங்களுடைய காணிகளை இழந்து அதுக்கு மீண்டும் கிடைக்கப்பெறும் என்பதான நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அவர்கள் கோருவது அரச காணியை அல்ல, அவர்களுடைய சொந்த காணியை. எனவே அதை எப்படியேனும் வழங்கியே தீர வேண்டும் என்பதான ஒரு கருத்தினை அங்கே முன்மொழிந்திருக்கின்றார். மிகவும் வரவேற்கத்தக்க நோக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய கருத்துக்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த மக்கள் தரப்பிலிருந்தான நியாயத்தோடு அவர் பேசுவதை நாங்கள் பல இடங்களில் அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக மேதின கூட்டத்தின் போதும் கூட சமஷ்டி குறித்து அந்த தென்பகுதியிலே காலையிலே சமநல விளையாட்டு திடலில் நடந்த கூட்டத்தில் அத்தனை பெரும்பான்மை மக்கள் மத்தியிலும் அவர் உரையாற்றுகின்ற போது இந்த சமஷ்டி குறித்து தமிழ் மக்கள் பேசுகின்றார்கள் என்கின்ற போது நீங்கள் அதனை ஏன் பிரச்சனையாக எடுக்கிறீர்கள், சமஷ்டி குறித்து ஏன் பேசுகிறார்கள் என்பதை யோசியுங்கள் என்பதான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். இந்த கேள்விக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதரும் சிந்திப்பார்களாக இருந்தால் சமஷ்டி தேவை குறித்தும் சமஷ்டி என்றால் என்ன என்பது குறித்தும் விளங்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் ஜனாதிபதியின் அனுமானமாக இருக்க வேண்டும் என்பது எமது அபிப்பிராயமாகும். அதே போன்றுதான் இன்று இந்த காணி விவகாரம் தொடர்பாக பேசுகின்ற போதும் கூட சொந்த காணியை விட்டுக் கொடுக்க எவருமே தயாராக இல்லாத போது 27 வருடங்களாக தம்முடைய காணி தமக்கு கிடைக்கும் என்பதான எதிர்பார்ப்போடு இருக்கின்ற மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதாக ஜனாதிபதி கோரியிருப்பதும் இங்கே பாராட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. எனவே இதற்கான பொறிமுறைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக அந்த மக்களுக்கான காணிகளை பெற்றுக் கொடுப்போம் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்டு பல முறை வடக்கு மாகாணத்திற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் விஜயம் செய்திருந்தார். அதிலே ஒரு முறை 6 மாதங்களுக்குள் காணி பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வையும் நாம் கண்டுவிடுவோம் என்பதான ஒரு பதிலையும் சொல்லியிருந்தார். அந்த 6 மாதங்கள் இப்பொழுது கடந்துவிட போகின்ற ஒரு நிலை இருக்கின்ற நிலையில்
இன்னும் எல்லா காணிகளும் விடுவிக்கப்பட்டதா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. குறிப்பாக பல காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன, அதனை மறுப்பதற்கில்லை. கடந்த அரசாங்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நல்லாட்சி அரசாங்கமானது மக்களுக்கு தேவையான மக்களுடைய சொந்த காணிகள் பலவற்றையுமே இங்கே அவர்களுக்கு விடுவித்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் பல ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. எனவே இதற்கான உரிய நடவடிக்கையை ஜனாதிபதி துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். சர்வதேசத்திடம் உறுதி அளித்ததற்கு அமைவாக, வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கையர்களுக்கு முன்னணியில் பேசியதற்கு அமைவாக, வடமாகாணத்திற்கு சென்று அந்த மக்களிடம் உறுதி கூறியதற்கு அமைவாக இந்த காணிகள் விடுவிப்பு தொடர்பாக துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அத்தோடு நீதி அமைச்சர் சொல்லியதற்கு அமைவாக போலீஸ் காணி அதிகாரங்கள் தொடர்பான புதிய கோணத்தில் பரிசீலிப்போம் என்கின்ற விடயத்திலும் அரசாங்கம் அக்கறை காட்ட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், அதாவது இது 10 எழுத்தாளர்களால் பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். இது ஊகமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த விடயத்தையும் இந்த இடத்தில் சொல்வது பொருத்தம் என நினைக்கின்றோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது அண்மையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் டிலான் பெரேரா அவர்கள் தெரிவிக்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இருக்கின்ற முரண்பாடு வலுக்கின்றது. 2 வருட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தேசிய அரசாங்கம் இயங்குகின்றது. 2 வருடத்தின் பின்னர் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் என்பதாக கூறியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் காலியிலே நடந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய கூட்டம், அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த குழுவினருடைய கிருளப்பனை கூட்டம், இந்த இரண்டும் சேர்கின்ற போது பொருளையிலே நடைபெற்ற அந்த கூட்டம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை விட நாங்கள் அதிகமாகி விடுவோம். எனவே நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்றது வெறுமனே குளறுபடி, அதாவது எங்களுக்குள் முரண்பாடு பிரச்சனைகள் கிடையாது. எங்களிடம் சில புரிந்துணர்வின்மை காணப்படுகின்றதை அல்லாமல் நாங்கள் பிளவுபட்டிருக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே முன்னாள் ஆட்சியாளர் முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்களும் இந்நாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்களும் இணைந்ததான ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆட்சி அமையப்பெறும் என்பதான கருத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் டிலான் பெரேரா அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த இடத்தில் ஒரு விடயம் 10 எழுத்தாளர்களால் எழுதப்படுகின்றது. அதாவது இந்த போலீஸ் காணி அதிகாரங்கள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் காணி அதிகாரம் வழங்கப்படுவது தொடர்பான எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணி அதிகாரங்களை வழங்குவது தொடர்பாக அவர்களை முனைத்து கொண்டு அதனை எப்படியேனும் நடைமுறைப்படுத்துவது என்பதாக இந்த அரசாங்கம் திட்டமிடுவதான ஒரு கருத்தையும், அதனை வைத்துக்கொண்டே இந்த 2 பிரிந்திருக்கின்ற குழுக்களுக்கு இடையில் ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்துவது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்கின்ற சிரேஷ்ட அரசியல்வாதிகள் ஈடுபட்டு வருவதாகவும் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய குடும்பம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள், வழக்குகள், பல்வேறு முறைப்பாடுகள் இருக்கின்ற நிலையிலே அவரை சற்று இந்த விடயங்களிலிருந்து அமைதிப்படுத்தி அவரை இந்த அரசியலிலிருந்து ஒதுங்கச் செய்வதனூடாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலமிக்க ஒரு கட்சியாக உருவாக்குவதிலே இத்தகைய காணி அதிகாரம் வழங்குகின்ற சம்மதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதான ஒரு நடவடிக்கை நடைபெறுவதாகவும் இது திரைமறைவில் நடைபெறுவதாகவும் பத்திரிகைகள் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. அது ஊகமா உண்மையா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எப்படியாயினும் கூட 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்திற்கு அமைவாக அரசியல் அமைப்பிலே உருவாக்கப்பட்ட உள்வாங்கப்பட்ட காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்பதிலே ஏதோ ஒரு புதிய கோணத்திலேனும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்விலே முதலாக ஒரு அரசாங்கம் முன்வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு காணி அதிகாரங்களைப் போலவே போலீஸ் அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது விருப்பமாகவும் இருக்கின்றது. இவ்வாறான போலீஸ் அதிகாரமும் வழங்கப்படுமாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு உட்பட்டவர்களுடைய பாதுகாப்பு விடயம் தொடர்பாக போலீசாரே அதில் அதிக கரிசனை கொண்டிருப்பார்கள். எனவே இந்த வீணான பிரச்சனைகள் படையணியினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது உயர் அதிகாரிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் என்பவை இல்லாதொழிந்த ஒரு தேசமாக இதனை கட்டியெழுப்ப முடியும் என்பதும் எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாம் தினக்குரல் பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். வடக்கு கிழக்கில் உருக்கு வீடுகளுக்கு நிபுணர் குழு அங்கீகாரம் என்பதாக ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 65,000 பூர்த்தி செய்யப்பட்ட உருக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிபுணர் குழு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சிவில் பொறியியல் திணைக்களத்தின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய இக்குழுவினால் யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த இந்த மாதிரி வீடுகளை ஆராய்ந்திருக்கின்றனர். அதன் பின்னரே அதற்கான அனுமதி வழங்கியிருக்கின்றனர் என்பதாக அந்த தகவல் தொடர்ந்தும் செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கிழக்கு முதலமைச்சர் தொடர்பான தகவல்கள் நேற்றைய தினமும் கூட நாங்கள் விரிவாக தந்திருந்தோம். அது தொடர்பான சில தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றன. அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையில் கிழக்கு முதல்வர் விவகாரம் அரசியல் ரீதியாக மேலெழுந்திருக்கும் நெருக்கடி என்பதாக அந்த தகவலை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடற்படை அதிகாரி ஒருவரை கடுமையாக விமர்சித்து பேசி சர்ச்சைக்குரிய சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட கிழக்கு மாகாண முதலமைச்சர் படை முகாம்களுக்கு அனுமதி மறுப்பதாகவும் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளை புறக்கணிப்பதாகவும் படை தளபதிகள் எடுத்த
எடுத்த தீர்மானம் இலங்கை அரசியல் மட்டங்களில் கடுமையான நெருக்கடிகளுக்கு ஏதுவாக அமைந்துள்ளது என இணையதளம் ஒன்று தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் கிண்ணியாவில் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூறிய ஒரு கருத்தும் கூட இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் வம்பு பேச போய் இப்போது எங்களை வம்புக்கு இழுக்க தயாராகின்றனர் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. ஒரு காலத்திலே முஸ்லிம்களை வன்முறையினால் வம்புக்கு இழுத்தார்கள், இன்றைய காலத்தில் முஸ்லிம்களை வலிய வம்புக்கு இழுக்கின்றார்கள் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வம்பு பேச போய் எங்களை வம்புக்கு இழுப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் என்பதாக. எனவே இதிலே மிகவும் முக்கியமாக நாங்கள் பொறுப்புணர்ச்சியோடு மிகுந்த சாணக்கியத்துடனும் நடக்க வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை இன்றைய தினக்குரல் பத்திரிகை முற்பக்கத்தில் தந்திருக்கின்றது. சர்ச்சைக்குரிய சம்பவத்தில் சிக்கியிருக்கின்ற கிழக்கு மாகாண முதலமைச்சர் குறித்தான தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த வகையில் நவமணி பத்திரிகை இன்றைய பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. முதலமைச்சர் நசீர் அகமட் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக பிரதான செய்தியை வடிவமைத்திருக்கின்றது நவமணி பத்திரிகை. கட்சி தலைவர் ஹக்கீம் பகிரங்க அறிவிப்பு என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. கிழக்கு முதலமைச்சர் நசீர் அகமட் நிபந்தனைகளற்ற முறையில் மன்னிப்பு கோர வேண்டும் என முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார். கிண்ணியா மாநகர திரளில் இடம்பெற்ற ஜோர்தான் நாட்டு தூதுவரை பாராட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் மேலும் ஒரு சம்பவமாக இடம் பிடித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் சாம்பூர் விவகாரம் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சாம்பூர் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் தொடர்பான சர்ச்சை ஐக்கிய நாடுகள் மாநாட்டின் போது கவனம் செலுத்தப்படுவதற்கான சாத்தியம் ஏற்பட்டுள்ளது என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்பதாக அந்த தகவலை காணக்கூடியதாக இருக்கின்றது. சாம்பூர் மகாவித்தியாலயத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது தனது பெயரை கிழக்கின் கல்வி அமைச்சரான தண்டாயுதபாணியின் பெயரையும் அழைக்கப்படவில்லை என்று தான் மேடையேற்று முற்பட்ட போது அங்கு கடமையில் இருந்த கடற்படை அதிகாரி தன்னை தடுத்து நிறுத்த முற்பட்டார் என்று கூறி குறித்த கடற்படை அதிகாரி முதல்வர் நசீர் அகமட் தூற்றிய விவகாரம் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதாக அந்த தகவல் தொடர்ந்தும் செல்கின்றது. இதற்கு சில அரசியல் பிரமுகர்கள் கடுமையான எதிர்ப்புகளையும் இன்னும் சில முக்கியஸ்தர்கள் முதல்வர்கள் ஆதரவான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதாக அந்த தகவல் தொடர்ந்தும் செல்கின்றது. இவ்வாறு நாட்டில் பெரிதும் பேசப்படும் இந்த விடயம் குறித்து ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் கவனம் செலுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதே நேரம் தமிழ் மிரர் பத்திரிகை இதனோடு தொடர்பட்ட ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. கடற்படை அதிகாரியை வசைபாடிய விவகாரம் மன்னிப்பு கேட்டார் முதலமைச்சர் என்பதாக அந்த தகவலை தந்திருக்கின்றது தமிழ் மிரர் பத்திரிகை. கடற்படையின் உயர் அதிகாரி ஒருவரை திட்டி தீர்த்த சம்பவம் தொடர்பில் தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகையும் திவேன பத்திரிகையும் கூட ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய கருத்தை தந்திருக்கின்றது. நெகனஹிர மகாமெத்திகே கிரியாவ அனுமதிக்கிறன பரீட்சணையாக பவத்வனவா என்பதாக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. இது தொடர்பான விசாரணை ஒன்றை உயர்மட்ட பீடம் நடத்த இருக்கின்றது என்பதாக அவர் கூறியிருக்கின்ற தகவலாகவே திவேன பத்திரிகை அந்த செய்தி தந்திருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தென்கொரியாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இதன் பொழுது இடம்பெற்ற நிகழ்வுகள் அவர் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமான இடம் பிடித்திருக்கின்றது. இன்றைய செய்திகளில் ரொட்டரி கழகத்தின் நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காகவே அவர் சென்றிருக்கின்றார். அதன் போது அவர் ஆற்றிய உரைகள் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் தினமின பத்திரிகையில் தக்குனு கொரியாவதி அகமெத்தி அரசரின் பிலிகென என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினமின பத்திரிகையில் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் திவேன பத்திரிகையிலும் கூட அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. புலிகள் இருந்தபோது நாட்டில் போலியோவை எப்படி ஒழித்தோம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. ரொட்டரி கழக தலைவர் ரவீந்திரனுக்கு அதன் பெருமை சாரும் தென்கொரியாவில் பிரதமர் ரணில் என்பதாக அந்த செய்தி தந்திருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகை. போலியோ அற்ற இலங்கை கிடைத்தமை என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மோதல்கள் நிறுத்தப்பட்ட காலத்தின் பெருபேராகும் என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் தினக்குரல் பத்திரிகையில் ரொட்டரி கழகத்தின் தலைவர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரொட்டரி கழகம் உலகத்திற்கு கிடைத்த வெகுமதி என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது.
தென்கொரியாவின் தலைநகர் சியோலில் நேற்று ஆரம்பமான சர்வதேச ரோட்டரி கழகத்தின் 107வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதுதான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் அங்கே தெரிவித்திருந்தார். நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இந்த புகைப்படம் கூட சர்வதேச ரோட்டரி கழகத்தின் 107வது மாநாடு நேற்று தென்கொரியா தலைநகர் சியோலில் இடம்பெற்ற போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன், சர்வதேச ரோட்டரி கழகத்தின் தலைவர் KR ரவீந்திரன் ஆகியோர் உரையாற்றுகின்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இங்கே பிரதமர் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த ரோட்டரி கழகத்தினுடைய பெருமைகள் தொடர்பாகவும் இலங்கையிலே போலியோ அற்ற ஒரு இலங்கையாக இந்த இலங்கையை கட்டியமைத்ததிலே ரோட்டரி கழகத்தினதும் அதனுடைய தற்போதைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ரவீந்திரன் அவர்களுடைய பெருமைகளையும் நேற்றைய தினம் பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 1995ஆம் ஆண்டளவிலே ரவீந்திரன் அவர்கள் தலைமையிலான இந்த ரோட்டரி கழகம் அங்கே வந்திருந்தது. இங்கே வந்து அரசாங்கத்தை சந்தித்து இந்த போலியோ அற்ற ஒரு தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும், போலியோவிற்கான தடுப்பு மருந்தை நாங்கள் வழங்க வேண்டும், எனவே தேசிய ரீதியான நோய் தடுப்பு தினம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும், அதை இலங்கை முழுவதும் அமுல்படுத்துவதன் ஊடாக இந்த போலியோ தடுப்பு மருந்தை வழங்குவதற்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அதற்கு தேவையான அதுக்கு தேவையான பணத்தினையும் கூட நாங்கள் $1.5 மில்லியன் வழங்குவதற்கு நாங்கள் இணக்கம் கண்டிருக்கின்றோம். மேலதிக பணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதாக அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த கோரிக்கை தொடர்பாக அரசாங்க தரப்பிலே மிகுந்த திருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே எங்களுடைய கட்டுப்பாடற்ற பல பிரதேசங்கள் இருக்கின்றன, விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இலங்கை முழுவதும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எங்களால் முடியாது. வேண்டுமென்றால் எங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு இந்த போலியோ தடுப்பு மருந்தை கொடுப்போம் என்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு ரோட்டரி கழகம் சார்பாக நீங்கள் எதனையும் கவலை கொள்ள தேவையில்லை, முழு இலங்கைக்குமே இதனை வழங்க வேண்டும், இந்த இலங்கையை போலியோ அற்ற ஒரு தேசமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் யாருடனும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அனைத்து தரப்பினருடைய சம்மதத்தையும் பெற்று, குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய சம்மதத்தை பெற்று அந்த பகுதிகளில் உள்ள பிள்ளைகளுக்கும் நாங்கள் வழங்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்பதாக அந்த ரோட்டரி கழகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு உங்களால் மேற்கொள்ள முடியுமாக இருந்தால் நாங்களும் தயார் என்பதாக 1995ஆம் ஆண்டளவில் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. எனவே இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து 3 மாதங்களுக்குள் இந்த ரோட்டரி கழகத்தை சார்ந்தவர்களும் யூனிசெஃப் நிறுவனத்தை சார்ந்தவர்களும் மீண்டும் ஒரு கடிதத்துடன் வந்திருக்கின்றார்கள். அந்த கடிதத்திலே விடுதலை புலிகளினுடைய தரப்பிலிருந்து தான் அந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்தில் தேசிய நோய் தடுப்பு தினமன்று உங்களது அரசாங்கம் ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு தயாரானால் நாமும் ஆயுதங்களை கீழே வைத்து போர் நிறுத்தம் ஒன்றை அமுல்படுத்துவதற்கு தயார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையிலே அரசாங்கமும் தயாரானது குறிப்பிட்ட தினத்தன்று ஆயுதங்களை கீழே வைப்பது என்பதாக. எனவே யுனிசெஃப், செஞ்சிலுவை மற்றும் ஏனைய சுகாதார செயற்பாட்டாளர்கள் ஜீப் வண்டிகளிலே வெள்ளை கொடிகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஆபத்து மிகுந்த இடம் அல்லது விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்ற இடம் என்றெல்லாம் எல்லோரும் செல்வதற்கு பயமாக இருந்த அந்த இடத்திற்குள்ளெல்லாம் சென்று எல்லா மக்களுக்கும், இலங்கையில் உள்ள சகல பிள்ளைகளுக்கும் இந்த போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டதன் மூலமாகத்தான் இப்பொழுது இலங்கை ஒரு போலியோ நோயற்ற ஒரு தேசமாக உருவாகி இருக்கின்றது. 2 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கையிலே இன்றும் எந்த ஒரு போலியோ நோயாளியை நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்கு மிக பிரதான காரணம் இந்த ரோட்டரி கழகத்தினுடைய அயராத அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். ஒரு அரசாங்கத்தை தாண்டி இவர்களால் செய்யப்பட்ட பணி மிகவும் வரவேற்கத்தக்கது. நான் ஒரு பிரதமராக ஒரு நாட்டை நலன் கருதி என்னால் ஒரு கருத்து தெரிவிக்க முடியும். அதாவது இந்த ரோட்டரி கழகம் போன்ற அமைப்புகள் இல்லாத ஒரு தேசம், இந்த ரோட்டரி கழகம் போன்ற அமைப்புகள் இருக்கின்ற ஒரு தேசம் என்று பார்க்கின்ற போது இந்த ரோட்டரி கழகம் போன்றதான அமைப்புகள் உள்ள ஒரு தேசம்தான் சிறந்த தேசமாக உருவாக முடியும் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் பல நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்தினுடைய நிதியுதவி, அரசாங்கத்தினுடைய நிலைகளையும் தாண்டிய பேருதவிகள் தேவைப்படுகின்ற போது இத்தகையதொரு அமைப்புகளினுடைய உதவிகள் எங்களுக்கு மிக பிரயோசனமிக்கதாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ரோட்டரி கழகத்தினால் அற்றைய காலகட்டத்தில் 25 பாடசாலைகள், அது மாத்திரமல்லாமல் ஒரு வைத்தியசாலை என்பன கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தாய் சேய் மருத்துவமனை ஒன்றையும் இவர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுதும் இந்த சர்வதேச ரீதியிலான இந்த ரோட்டரி கழகத்தினுடைய இந்த வருடத்திற்கான தலைவராக எமது சிறிய தேசத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தமையும் கூட எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தருகின்றது என்பதாகவும், எனவே அன்றிலிருந்து இன்று வரையிலும் மிகச் சிறப்பாக
பணியாற்றுகின்ற ரவீந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய தற்போதைய ரோட்டரி கழகத்தினுடைய தலைவர் ரவீந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது மிக சுவாரஸ்யமாக அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் ஒரு குட்டி கதையுடன் தன்னுடைய கருத்தினை தெரிவிக்க முற்பட்டிருக்கின்றார். அதாவது பறவைகள் வளர்ப்பது தொடர்பான ஒரு கதை. ஒரு மன்னன் 2 பறவைகளை வாங்கி இருக்கின்றான். அந்த 2 பறவைகளையும் வளர்க்க வேண்டும், அதனை அழகாக பறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பணியாளனை அமர்த்தி இந்த பறவைகளை வைத்துக்கொள், இதனை பறக்க விடு என்பதாக கொடுத்திருக்கின்றான். அந்த பணியாளனும் அந்த பறவைகளை பறப்பதற்கான பயிற்சிகள் கொடுத்த போதும் கூட ஒரு பறவையானது வானளாவிய ரீதியில் கட்டடங்களுக்கு மேலாக, அரசன் இருக்கின்ற மாளிகைக்கு மேலாக எல்லாம் பறந்து தெரிந்திருக்கின்றது. ஆனால் ஒரு பறவையானது மரக்கிளைகளிலேயே தங்கி இருந்திருக்கின்றது. எனவே அந்த பணியாளன் சொல்லி இருக்கின்றான் மன்னனிடம், மன்னா, ஒரு பறவை நீங்கள் எதிர்பார்த்ததை போன்று வானுயர பறக்கின்றது, ஒரு பறவை மரக்கிளையிலேயே தங்கி இருக்கின்றது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக ஏதேனும் நோய் தொற்றுகள் ஏற்பட்டிருக்குமா என்பதாக வைத்தியர்கள் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பரிசோதித்த போதும் கூட அந்த பறவைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏனைய பயிற்சியாளர்கள் வந்த போதும் கூட பறவை கிளைகளை விட்டு நகர்வதாக இல்லை. எனவே மன்னர் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார். எனவே பறவையில் எந்த கோளாறும் இல்லை, எனவே மரத்தில் தான் ஏதேனும் கோளாறு இருக்கிறதோ தெரியாது, ஒரு விவசாயியை அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்ட போது அந்த விவசாயி வந்திருக்கிறார். விவசாயி மன்னர் இந்த விடயத்தை சொல்லி உடனடியாக இந்த பறவையை பறப்பதற்கான நடவடிக்கையை எடு, நீ அவ்வாறு எடுப்பாயாக இருந்தால் மிகவும் விளைச்சல் தரக்கூடிய என்னுடைய வயலை உனக்கு தருகிறேன் என்பதாக மன்னர் கூறியிருக்கின்றார். உடனடியாக அந்த விவசாயம் வெளியே சென்று ஒரு 10 நிமிடங்களுக்குள் பறவை எண்ணல் வழியாக பறந்து செல்வதை பார்த்திருக்கிறார் மன்னர். ஓடோடி சென்ற மன்னர் எப்படி இது சாத்தியமானது என்று கேட்டதற்கு, நான் அந்த மரங்களின் கிளைகளை வெட்டிவிட்டேன், எனவே பறவை பறந்து சென்று விட்டது என்பதாக விவசாயி பதிலளித்தாராம். இதன் மூலமாக ரோட்டரி கழகத்தினுடைய தலைவர் சொன்ன கருத்து என்னவென்றால், ஒரு இடத்திலே தேங்கி நிற்பதற்கான சூழ்நிலையை நாங்களே அமைத்துக் கொண்டு அவ்வாறு அந்த இடத்திலே நாங்கள் முடங்கி விடுவதால் இதனையும் சாதித்து விட முடியாது. அதனை முடங்கி விடாதபடி நாங்கள் வெளி உலகத்துக்கு பறந்து செல்வதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும். எனவே இருக்கின்ற சூழ்நிலையை நீண்ட காலத்துக்கு அவ்விடத்திலே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் எங்கள் மனநிலையும் கூட வெளியே செல்வதற்கோ 4 பேருக்கு உதவி செய்வதற்கோ எப்பொழுதும் தயாராக இருக்காது. ரோட்டரி கழகம் என்பது எந்த தேசத்திற்கும் சென்று எந்த மக்களுக்கும் எத்தகைய உதவியை செய்வதற்குமான ஒரு மனோநிலையில் இருக்க வேண்டும். இந்த சேவை புரிபவர்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதான ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த ரோட்டரி கழகத்தினால் பல்வேறு சேவைகள் ஆற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் நினைவுபடுத்திய ஒரு விடயம், ருவண்டாவிலே தாயொருவர் என்னிடம் வந்தார், தனது மகனை காண்பித்தார். அழகான குழந்தை, 11 அல்லது 12 வயது இருக்கலாம். அக்குழந்தையின் இதய பிரச்சனையால் அது உயிருடன் வாழ முடியாத என மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். முடிந்தால் இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக அந்த தாய் கோரியிருக்கின்றார். எனவே இவ்வாறான முறைப்பாடுகள் வருகின்ற போது ரோட்டரி கழகத்தினர் அந்த பிள்ளைக்கு உதவி செய்து விடுவோம் என்பதாக மட்டும் நினைத்து விடுவதில்லை. உடனடியாக ரோட்டரி கழகம் அந்த குறிப்பிட்ட நாட்டிற்கே சென்றிருக்கின்றது. அங்கே உள்ள இத்தகைய நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் திரட்டி அத்தனை சிறுவர்களையும் விமானத்தில் ஏற்றி இந்தியாவிற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான சத்திர சிகிச்சைகள் செய்து அவர்களை குணமாக்கி இருக்கின்றார்கள். இப்படி சமூக சிந்தனையுடன் கூடிய மிகச்சிறந்த ஒரு பொது நலன் கருதிய பல்வேறு காரியங்களிலே ரோட்டரி கழகம் ஈடுபடுகின்றது. ரோட்டரி கழகம் இந்த உலகத்திற்கு கிடைத்த வெகுமதி. இந்த ரோட்டரி கழகத்தின் தலைவராக நான் இவரிடம் தெரிவு செய்யப்பட்டிருப்பது எனக்கும் பெருமை சேர்க்கிறது என்பதாக அவருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ரோட்டரி கழகம் இலங்கையிலே இந்த போலியோ அற்ற ஒரு தேசமாக இலங்கையை உருவாக்குவதில் அவர்கள் காண்பித்திருக்கின்ற அக்கறைக்காக நாமும் என்றென்றும் நன்றி கடனுடையவர்கள் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோடு தொடர்பட்ட செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாக இருக்கின்றது. அந்த வகையில் டெய்லி நியூஸ் பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. கேர்ள் இன்ஜர்ட் இன் ஷூட்டிங் என்பதாக அந்த தகவலை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கல்நேவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலஸ்வெவ என்ற பிரதேசத்தில் வியாபாரி ஒருவரின் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 2 மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் அவருடைய மகள் 11 வயதான மகள் காலிலே துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு உட்பட்டிருப்பதாகவும் அனுராதபுர வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக பன்னலே ஈரே வெடி தெபீமெக்கின் ஜாவாரம் கருவை காந்தாவாக் மருட்ட என்பதாக திவேன பத்திரிகை ஒரு செய்தி தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குருநாகல் பன்னலை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்திருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. பெண்ணொருவரும் சட்டவிரோத மதுபான உற்பத்தியாளர் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் நேற்று இரவு 9 மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. குவாரி ஆக்சிடென்ட் கில்லிங் 1 injured 2 என்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. அகங்கம பிரதேசத்தில் ஏற்பட்ட விபத்து சம்பவம் ஒன்றிலே இவர்
ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் 2 காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வாகனத்தின் சாரதி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் அதே நேரம் 2 காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், சுகாதார அமைச்சருக்கும் வைத்தியர்களுக்கும் இடையிலே ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்று வருகின்றது. அது தொடர்பான தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. தரமான அமைச்சர் அவசியம், இல்லையில் சுகாதார அமைச்சை ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. அதே நேரம் தமிழ் மிரர் பத்திரிகையிலும் கூட அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுகாதார அமைச்சரை நீக்கவும் என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகை அந்த செய்தி தந்திருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பதும் கூட இந்த செய்தியாகவே இருக்கின்றது. ராஜித GMOA at war என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கின்றது டெய்லி நியூஸ் பத்திரிகை. திவேன பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. ரட்டபுரா ஹெட்ட வைத்திய வர்ஜனயாக் என்பதாக திவேன பத்திரிகை பிரதான செய்தியை தந்திருக்கின்றது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே ஏற்பட்ட பல்வேறு பிணக்குகள், சில பிரச்சனைகள் மேலெழுந்திருக்கின்றன. குறிப்பாக சில தொழில்வாதிகள், தொழிற்சங்கங்கள், சில குறிப்பிட்ட தொழிற்துறை சார்ந்தவர்கள் இந்த அரசாங்கத்தோடு முரண்பட்டிருக்கின்றார்கள். அத்தகைய முரண்பாடுகளிலே மிக முக்கியமானதும் முதன்மையானதுமான முரண்பாடாக நாம் சொல்லக்கூடியது இந்த சுகாதாரத்துறையினருக்கும் இந்த சுகாதார அமைச்சினருக்கும் இடையிலான இந்த முரண்பாடு என்றுதான் நாம் சொல்லலாம். குறிப்பாக நாங்கள் இதற்கு முன்பதாகவும் இந்த நல்லாட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். வைத்தியர்களுக்கான வாகன இறக்குமதி தொடர்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் தொடர்பான புதிதான தீர்மானங்களை, மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வந்த போது அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். அத்தகைய சந்தர்ப்பத்தின் போதும் கூட வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராகவும் இவ்வாறு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராகவும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அது மாத்திரமல்லாமல் இந்த சிறுநீரகம் கடத்தல் தொடர்பாகவும் கூட மருத்துவ அதிகாரிகளுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எனவே மருத்துவத்துறை இந்தந்த விடயங்களின் காரணமாக சுகாதார அமைச்சோடு பல்வேறு விதத்திலும் சில மோதல் போக்கையை கடைபிடித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்போதும் ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது. இந்த பிரச்சனையை பொறுத்தளவிலே சுகாதார துறையை தரம் மிக்கதாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் தரம் மிக்க ஒருவர் சுகாதார அமைச்சராக இருக்க வேண்டும். அவ்வாறு தரம் மிக்க ஒருவர் இல்லையாக இருந்தால் ஜனாதிபதியே சுகாதார அமைச்சை பொறுப்பேற்க வேண்டும் என்பதாக இந்த மருத்துவ சங்கத்தினுடைய செயலாளர் டாக்டர் நலிந்த ஹேரத் அவர்கள் இப்பொழுது ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். இந்த சுகாதாரத்துறையை பொறுத்தளவிலே இதற்கு முன்பு சுகாதார அமைச்சராக கடந்த ஆட்சி காலத்தின் போது இருந்தவர் தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கும் அதே போன்று இந்த சிறுநீரக நோயாளிகளை குணப்படுத்துவதற்குமாக ஜனாதிபதி எடுக்கின்ற நடவடிக்கைகளை இன்றளவிலும் தொடர்வதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக ஜப்பானிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிதி உதவிகளிலே சுகாதார தொழிலிலே குறிப்பாக இந்த சிறுநீரகத்தினுடைய சிறுநீரக நோய் தொடர்பாக அதனுடைய நோயை தீர்க்கும் பொருட்டான பல்வேறு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த நிதிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டதானது ஜனாதிபதி அவர்கள் சுகாதாரத்துறையில் அதிகமான கவனத்தை கொண்டிருக்கின்றார் என்பதையே காட்டுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த புகைப்பிடிப்பவர்கள் இந்த புகைப்பிடிக்கின்ற இந்த சிகரெட் பாக்கெட்டுகளிலே 80% விளம்பரங்கள் வர வேண்டும் என்பதிலே முனைப்பாக போராடி அதனை இப்பொழுது நடைமுறைக்கும் கொண்டு வந்திருப்பவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். எனவே சுகாதாரத்துறையினருக்கு ஜனாதிபதி மீது அதிகமான மரியாதை இருப்பதையும் நாம் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது சுகாதார அமைச்சராக இருக்கின்ற சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் மீது மிகுந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பிலே இந்த மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் நலிந்த ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் மட்டுமன்றி அவரது மகனது புகழை கட்டியெழுப்பவும் அமைச்சின் சொத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். அமைச்சினை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க கூட்டங்களில் அவரது மனைவி, குடும்பம், பிள்ளைகள் என அனைவரும் கலந்து கொள்கின்றார்கள். எனவே இது ஒரு குடும்ப ஆட்சியாக, குடும்ப அமைச்சாக அமைச்சர் இந்த அமைச்சை பயன்படுத்துகின்றார். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதேவேளை சில அந்த மருத்துவத்துறையிலே சில பேருக்கான இந்த மாறுதல்கள், இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதற்கு பின்னணியிலும் சில அரசியல் ஈடுபாடுகள் இருக்கின்றன. எனவே மருத்துவத்துறைக்குள் இந்த அரசியலை பயன்படுத்தக்கூடாது என்பதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இவைகள் எல்லாம் நீக்கப்படவில்லையாக இருந்தால் எதிர்வரும் 31ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இவர் ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக மக்களின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகள், சிறுநீரக நோயாளிகளின் விடுதி, புற்றுநோய் வைத்தியசாலை, காசல் வைத்தியசாலை உள்ளிட்ட அத்தியாவசிய வைத்தியசாலைகளை தவிர்த்து
நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகின்றோம் என்பதான ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருப்பதாக நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கான பதிலையும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் கருத்து தெரிவிக்கின்ற போதும் களுத்துறையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதுதான் அவர் இந்த பதிலை தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் அவ்வாறு செய்ய வேண்டுமெனில் எமது அதிகாரிகள் இங்கு பணியாற்றுவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது, அவர்கள் இங்கு வந்து எமது பதவிகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்று அமைச்சர் இதன்போது தெரிவித்திருக்கின்றார். அமைச்சின் விவகாரங்களில் சங்கத்தின் தலையீடு காரணமாக அண்மைய கடந்த காலங்களில் நாடு முழுவதிலும் சுமார் 40 வைத்தியசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் ராஜித சேனாரத்ன அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த செயற்பாடுகளினால் அப்பாவி பொதுமக்களே பாதிக்கப்படுவார்களே தவிர வைத்தியர்கள் பாதிக்கப்பட போவதில்லை. இந்த மாபியாவுக்கு இனிமேலும் எம்மால் பயந்து கொண்டு இருக்க முடியாது என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சிறுநீரக கடத்தல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களிலே மருத்துவ அதிகாரிகளை தொடர்ந்தும் அமைச்சர் குற்றம் சாட்டி வருகின்றார். எனவே நேற்றைய தினம் ஜனாதிபதி நாடு திரும்பி இருக்கின்றார். இந்த மருத்துவ சங்கத்திற்கும் அதே போன்று அமைச்சர் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களுக்கும் இடையிலான இந்த பிணக்கினை ஜனாதிபதி தலையிட்டு தீர்த்து வைப்பார் என்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாம் வெளிநாட்டு செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்ற ஒரு செய்தியாக மத்திய தரை கடலில் 200க்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் மரணம் என்பதாக தினக்குரல், நவமணி மற்றும் தமிழ் மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மத்திய தரை கடலில் கடந்த சில நாட்களில் 700க்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் இறந்திருப்பதாக அஞ்சப்படுகின்றது என்பதாக அந்த தகவலை நாம் இன்றைய பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடற்பயணத்தில் பொருத்தமில்லாத படகுகளில் ஐரோப்பிய சென்றடைவதற்கான முயற்சியின் போது இந்த மரணங்கள் சம்பவித்திருப்பதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிக காரியாலயம் தெரிவித்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தெற்கு இத்தாலிக்கு அப்பால் 3 உடைந்த கப்பல்களில் பயணித்தோர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை கடலில் மூழ்கியிருந்த சுமார் 100 பேர் வரை காணாமல் போயிருப்பதாகவும் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மூழ்கும் படகுகளின் திகில் நிறைந்த பிரதிபிம்பங்களை இத்தாலிய கடற்படையினர் பதிவு செய்திருப்பதாகவும் கூட அந்த தகவலில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பலரை படையினர் காப்பாற்றி இருப்பதாகவும் கூட இந்த தகவலின் ஊடாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுமார் 550 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அறியப்படுகின்றது என்பதாக இந்த தகவல் வெளிநாட்டு செய்தியிலிருந்து பதிவாகி இருக்கின்றது. கடந்த புதன்கிழமை லிபியா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இந்த படகுகள் வியாழன் அன்று காலை மூழ்கியுள்ளது. 675 பேருடன் இந்த படகு புறப்பட்டதாக அகதிகள் கூறுகின்றனர் என்பதாக கடற்படையினர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த படகுக்குள் எவரும் எஞ்சியிருக்கவில்லை என்பதாகவும் கூட இன்னும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. இன்னொரு படகு கட்டி இழுத்து சென்ற போது இந்த படகு மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த தகவலிலிருந்து நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மூழ்கிய படகிலிருந்து சுமார் 25 பேர் முதலாவது முறையாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றனர் என்பதாகவும் கூட அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. சர்வதேச ரோந்து படகுகள் 79 பேரை மீட்டியுள்ளனர் என்பதாகவும் 15 சடலங்களையும் எடுத்திருக்கின்றனர் என்பதாக அந்த தகவலின் ஊடாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.